ஒரு கணவன் தன் மனைவியை, அதுவும் வலியால் துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனைவியை ஆட்டோவில் ஏற்றி விட்டு ஓடுவானா? இல்லை, ஆக்சுவலாக அது நடந்த ஒரு உண்மை சம்பவம். அது இதான் ஆட்டோ டிரைவருக்கு காசு கொடுக்கறது முக்கியமா, மனைவியோட உயிர் முக்கியமா? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறமா வந்து அந்த ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஓடுறது, அது எல்லாருக்குமே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், ஓடும்போது அண்ணன் ஆஸ்பத்திரிக்கு போங்கண்ணே நான் பின்னாடியே வந்துடுறேன்னா முடிஞ்சு போச்சு. அல்லது அந்த பொண்ணு வலியில் இருக்கு, அண்ணன் வலி தாங்க முடியலண்ணே அப்படின்றது, வந்துருவாருண்ணே நீங்க போங்கண்ணே ஆஸ்பத்திரிக்கு, எனக்கு வலி தாங்க முடியலன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. நாம இதெல்லாம் தவிர்க்கிறோம். அப்புறமா எண்டு அங்க போயிட்டு அவர் அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறாரு. இப்போ நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிற விதம் எப்படி இருந்ததுன்னா, இப்போ இவன் வந்து இந்த ஆட்டோ டிரைவர் வந்து பணம் இல்லாம நான் எடுக்க மாட்டேன் ஆட்டோவை, பணத்தை எடுத்துட்டு அப்பதான் நான் ஆட்டோவை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தால், எண்டில் அந்த குழந்தைய பார்த்துட்டு இவர் பணம் வாங்காம போகும்போது தென் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அவர் ஆல்ரெடி நல்லவர் தான் அவரு. ஏன்னா பணத்தை கேட்டவன் பணத்தை கொடுக்காம விட்டுட்டு ஓடிடுறான், அப்ப கூட ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போறாரு. ஆக்சுவலா ஒரு பயோபிக் இது. நீங்க வந்து